வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்மளுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு ரியாலிட்டி ஷோ பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் இங்கே பார்க்க போகிறோம். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகளுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குங்க. குறிப்பாக சரிகமப்பா போன்ற இசை நிகழ்ச்சிகள் ரசிகர்களோட மனதில் ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கு. சமீபத்தில் தான் சரிகமப்பா லிட்டில் சாம்ப் சீசன் வெற்றிகரமாக முடிவடைஞ்சது. குட்டி பாடகர்கள் அசத்தின அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இப்போ பெரியவங்களுக்கான சரிகமப்பா சீனியர் சீசன் 5 தொடங்க போகுதுங்க. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் ஜி தமிழ் வெளியிட்டிருக்காங்க. பொதுவாகவே ரியாலிட்டி ஷோவில் மக்கள் மத்தியில் எப்போதுமே நல்ல வரவேற்பு இருக்கும். புதுசாக நிறைய நிகழ்ச்சிகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு நிகழ்ச்சி ஹிட் ஆகிட்டா உடனே அடுத்தடுத்த சீசன்களை ஒளிபரப்பி ரசிகர்களை உற்சாகப்படுத்துவாங்க. அதில் பாட்டு மற்றும் டான்ஸ் நிகழ்ச்சிகளுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குங்க. சீரியல்களில் தினமும் அழுகை காட்சிகளை பார்த்து சலித்து போன ரசிகர்களுக்கு இப்படிப்பட்ட ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் பலருடைய திறமையை பார்த்து வியந்து போடுறாங்க. நாமும் இது போல் சாதிக்க வேணும்னு ஒரு உத்வேகம் பலருக்கும் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக உருவாகுதுன்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. ஆனால் சமீப காலமாக சில ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் ஒரு புது ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ஒரு கருத்து இருக்குங்க. அதாவது போட்டியாளர்களோட சோக கதைகளை நிறைய காட்டி மக்களை அளவச்சு அடுத்த நாள் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க ஆர்வத்தோட நிகழ்ச்சியை பார்க்க வைக்கிறாங்க. இதை நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கலாங்க. குறிப்பாக ஜி தமிழில் சமீபத்தில் முடிஞ்ச சரிகமப்ப ஜூனியர் லிட்டில் சாம்ப்ஸ் நிகழ்ச்சியில் சில சமயங்களில் இது போல் நடப்பதாக விமர்சனங்கள் எழுந்தது. நானும் எழுப்பியிருக்கேன். என்னதான் திறமை இருந்தாலும் போட்டியாளர்களோட பின்புலம் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அவங்களுக்கு தான் அதிக ஆதரவு கிடைக்குதுன்னும், சிலர் தங்களை பற்றி வெளியே சொல்லாததால் மக்கள் ஆதரவு கிடைக்கலன்னும் சிலர் வருத்தப்பட்டு பேசுவதையும் பார்க்க முடியுதுங்க. இது ஒரு நியாயமான விமர்சனம் தானே. நீங்களும் இதை அக்ரி பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். திறமையாளர்களோட பின்புலம் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அதை போடணுன்ற அவசியம் கிடையாதுன்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிகமப சீனியர் சீசன் 5 ஒரு புதிய தொடக்கத்தை பற்றி இந்த இதில் பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த விமர்சனங்கள் ஒரு புறம் இருக்க, இப்போ ஜி தமிழில் சரிகமப சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சி தொடங்க போவதற்கான அதிகாரப்பூர்வ ப்ரொமோவை வெளியிட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி வருகிற மே 24 முதல் துவங்க இருப்பதாக கூறப்படுது. இந்த நிகழ்ச்சி வழக்கம் போல் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாக இருக்குதுங்க. அதே போல் இந்த சீசனில் வழக்கம் போல் நம்ம அர்ச்சனாவை தொகுப்பாளினியாக களமிறங்கி இருக்கிறாங்க. இது அர்ச்சனா ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தானே. இந்த சீசனுக்கான நடுவர் குழுவும் அறிவிக்கப்பட்டிருக்குங்க. வழக்கம் போல் பாடகர் ஸ்ரீனிவாஸ், கார்த்திக், விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மேனன் நடுவர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இதுவரை வெளியான ப்ரொமோக்களில் பாடகி சைந்தவியோட பெயர் மட்டும் இல்லை. இது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குங்க. சைந்தவி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகிட்டாங்களான்ற கேள்விகளும் இருக்குது. சைந்தவி இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு பல ரசிகர்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குதுங்க. ஒருவேளை இறுதிப் போட்டிக்கு முன்னர் சிறப்பு நடுவராகவே அல்லது வேறொரு முக்கிய பங்கை அவர் பொறுப்பேற்பாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டுங்க. மொத்தத்தில் சரிகமப சீனியர் சீசன் 5 ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க இருக்குது. புதிய திறமையாளர்கள், அதே நடுவர்கள், ஒரு நடுவர் மட்டும் மிஸ் ஆகுறாங்க, அதே தொகுப்பாளினி என இந்த சீசன் நிச்சயம் சூடு பிடிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சைந்தவி இல்லாதது ஒரு சின்ன வருத்தமாக இருந்தாலும் மற்ற நடுவர்களும் தொகுப்பாளினியும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக எடுத்துகிட்டு செல்வாங்கன்னு நம்புகிறோம். இந்த சீசன் எப்படி இருக்கும், என்னென்ன புதிய விஷயங்கள் இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்க மே 24 வரை நம்ம காத்திருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.